ஒரு நீதிபதி அளிக்கக்கூடிய ஒரு உத்தரவை வேறு எந்த விதமான காரணமும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும். ஆமா, ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க கொடுத்த உத்தரவே சர்ச்சைக்குரியது. ஏற்கனவே சர்ச்சையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பொறுத்தது. அந்த இடத்தை சர்ச்சை ஆக்கிய அந்த அரசியல் பிரிவை சேர்ந்த ஒருவர் ராம ரவிக்குமார் அவர் வந்துட்டு ஏத்தணும்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு தர்கா இருக்கும் பொழுது அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கலவர சூழல் ஏற்படுவதை தடுப்பது மாவட்ட நிர்வாகத்தின் காவல் கண்காணிப்பாளரின் பொறுப்பா இல்லையா, கடமையா இல்லையா சொல்லுங்க. அதெல்லாம் ஏற்படாது அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அது கிடையாது. நீங்க ஒரு உத்தரவு பாஸ் பண்ணிட்டு நீங்க மட்டும் போயிட்டு இருப்பீங்க. அந்த உத்தரவு செல்லுபடி ஆகக்கூடியதா இல்லையா அப்படின்றது இப்போ 2 நீதிபதிகள் கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு நீதிபதிகள் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய விசாரணை நடக்கிறது. அதுல முடிவு வரட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கும் அவங்க போயிருக்கிறாங்க தமிழக அரசு. அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எழக்கூடிய அந்த கலவர சூழலை தணிப்பதற்கான நடவடிக்கைகள் தான் இவர்கள் எடுத்தார்கள். அதைத்தான் இங்க கவனிக்கணும். அங்க கலவரமே ஏற்படாது உங்களால அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? இல்ல ஏற்பட்டுச்சுன்னா நீங்க பொறுப்பாவீங்களா? நீதிபதி பொறுப்பாகும், நீதிமன்றம் பொறுப்பாகுமா? ஒன்னும் ஆகாது.